அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் நுழையக்கூடிய வேளையில் 7.5 சனி யாருக்கு முடிந்தது, அஷ்டம சனி ஜென்ம சனி யாருக்கு துவங்குகிறது, மீன ராசிக்கு என்ன பலன் சனி பகவான் ஜென்மத்திற்குள் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது நவகிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2028 வரை ஜென்மத்தில் அமர்ந்திருக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதே வேளையில் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்திற்குள் வந்தாலும் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஜென்ம ராசிக்குள் எந்த ஒரு கிரகம் வந்தாலும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணம் என்பது நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அதிக கவனம் தேவை. அதே சமயம் சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே நீதி தவறாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சனிதான். அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் சரி, தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் அற்புதமாக ஜென்மராசியில் நுழைந்திருப்பதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையும், எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக சிரமத்தையும் ஏற்படுத்த போகிறார், மீன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து அதிக சிரமத்தை ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய தருணங்களில் ஏற்படுத்துவார். ஆனால் அதே சமயம் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும், 5, 9 ஆகிய இடங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் இந்த தருணத்தில் பார்க்கும்போது அதீத நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் மிக முக்கியமாக ரிஷபராசி லாபஸ்தானம் என்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் லாபம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்பும், நிரந்தர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அதே வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி அமோகமான யோகம் கிடைக்க போகிறது. 99% நன்மை கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 90% நன்மை நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான நன்மை அமைவதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம் என்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று பஞ்சமஸ்தானம் என்பதால் 90% நன்மைகளை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதோடு மட்டுமல்லாது முழுமையாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி அடைந்து அமோகமான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதே சமயம் மற்ற 6 ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பிற்குள் தான் செல்கிறார். எனவே கவனம் தேவை. அந்த வகையில் பார்க்கும்போது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக சாதகமற்ற சூழலை 7.5 சனி துவங்குவதால் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறார். 50% நன்மைதான் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் சிரமம் இல்லை என்றாலும் படிப்படியாக சிரமம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே மேசராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போன்று கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் 55% நன்மை உண்டு. எதிர்பாராத திடீர் கண்டம் ஏற்படுவதற்கான சூழலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கவனத்துடன் இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டகம் என்பதால் அதிக கவனம் தேவை. ராசியின் அதிபதியான குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 60% நன்மையை கொடுத்தாலும் எதிர்பாராத தவறான பழக்கங்களும் தொடர்புகளும் அதிகரிப்பதற்கான சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி அடைந்து சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதால் படிப்படியாக வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவே 80% நன்மையை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஆனால் அதே வேளையில் இந்த 4 ராசிக்காரர்கள் நடுநிலையான சிரமத்தை சந்தித்தாலும் கூட அதிக சிரமத்தை சந்திக்கும் ராசியாக சிம்ம ராசி 45% நன்மை பெறுகிறது. 50%ற்கு கீழாக சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியால் பல பாதிப்புகள் ஏற்படலாம். அதே போன்றுதான் மீன ராசிக்கு ஜென்ம சனியால் அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. மீன ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் அதிக சிரமத்தை ஏற்படுத்துகிறாருங்க. எனவே 12 ராசியில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவையான ராசி என்று சொன்னால் அது நிச்சயமாக சிம்மமும் மீனமும் தான். எனவே இந்த வேளையில் சிம்ம ராசி
ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பெயர்ச்சி உறுதிப்படுத்துகிறது. மேலும் பொதுவாக இந்த தருணத்தில் ஜென்மத்திற்குள் சனி வந்திருப்பது பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை சில விஷயங்களில் உருவாக்கலாம். ஆனால் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் பெரிய அளவுல சிக்கல் இல்லை. ஏனென்றால் மிக விரைவில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அவருக்கு நேர் எதிராக உச்சபலம் பெற்று 5ல் அமரப் போகிறார். எனவே சிரமங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல மாற்றத்தை 7.5 சனியாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று பல நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக தான் அதிக சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது. எனவே திட்டமிடுதல் மிக முக்கியமாக தேவை. 3ஆம் நபரை நம்பி எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்ம சனியால் மன குழப்பம் அதிகரிக்கலாம், பொருளாதார ரீதியாக சிக்கல்களை சந்திக்கலாம். ஆனால் சுபகாரியங்கள் தடைபெறாது. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் ஜென்மத்தில் சனி அமர்ந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். பண நெருக்கடி, கடன் சார்ந்த தொல்லைகள், பல கெடுபிடி, உத்தியோகம், தொழில் போன்றவற்றில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்கலக்கத்தை தவிர்த்து நிம்மதி பெற வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் பார்வை இந்த வேளையில் 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிவதால் நிச்சயமாக சில விஷயங்களில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக அதிகரிக்குங்க. எனவே உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. திடீரென சில தேவையற்ற விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். மேலதிகாரிகள், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு. உடல் ரீதியாகவும் சில தொல்லைகள் வரலாம். ஆனால் சப்தமத்தை பார்ப்பதால் திருமணம், காதுகுத்து, பவள விழா, முத்து விழா, கட்டிட திறப்பு விழா போன்ற பணிகள் இனிமையாக கைகூடும். ஜென்மசனியாக இருந்தாலும் சப்தமத்தை பார்ப்பதால் இதில் தடைகள் சின்ன சின்னதாக வந்தாலும் கூட வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக பல நெருக்கடிகள் வரலாம். எவரையும் நம்பி மிக பெரிய அளவிலான முதலீடு செய்வதை உறுதியாக தவிர்ப்பது நல்லது. மனக்கவலைகள் இந்த தருணத்தில் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே கவனத்துடன் இருந்தால் மனக்கவலைகளை தவிர்த்து முன்னேற்றத்தை பெற முடியும். பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகளை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி பெண்மணிகளை விட மீன ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் நிச்சயம் சிறப்பான மாற்றம் உண்டு. ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 5ல் உச்சம் பெற போகிறார். எனவே பெண்மணிகளுக்கு 7.5 சனி என்றாலும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடும். பாசமும் அன்பும் அரவணைப்பும் குடும்பத்தில் உண்டு. சில பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட கேட்ட இடத்தில் சலுகைகளும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல சிக்கல்களும் சிரமங்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்.